தேவ தூதர்கள் பாடும்போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷ கீதம் நமக்குள்ளே தோனிக்கட்டும். சந்தோஷ கீதம் என்னிலே பொங்குதே. நாம் அவரை ஆராதிக்கிற பொழுதெல்லாம் நம்முடைய உள்ளத்திலிருந்து சந்தோஷமான கீதம் வரணும். பேரின்ப நதியினால் அவர் நம்மை திருப்தியாக்குகிற தேவனாயிருக்கிறார். சொல்லுவோமா, சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே. கீதம் என்னில் பொங்குதே. சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். சந்தோஷ கீதம் என்னில் பொங்குதே. சர்வவல்ல இயேசு என்னை நேசித்தார். பெற்றதாம் நன்மைகள் ஒவ்வொன்றாய் எண்ணியே பேரன்பு பொங்க என்று பாடுவேன். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் கீதம் என்னில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். பேரின்ப கீதம் என்னில் பொங்குதே. போன நாட்கள் என்னை கர்த்தர் தாங்கினார். சோதனை சூழ்ந்து என் நம்பிக்கை குன்றினும் சோர்ந்தழியாமல் என்று காத்ததார். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. ரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். ரட்சிப்பின் கீதம் என்னில் பொங்குதே. ரட்சகரின் பாவம் முற்றும் மன்னித்தார். மானிடர் மாறினும் அன்பை விட்டோடினும் மாதேவ அன்பில் என்னை காத்ததார். ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுவே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். ஆனந்த கீதம் என்னில் பொங்குதே. ஆரவாரத்தோடே இயேசு தோன்றுவார். அவளாய் விழித்தே ராவிலும் சேவித்தே.
ஆயத்தமாய் நான் காத்து நிற்பதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே. சீக்கிரம் வந்தென்னை சேர்த்துக் கொள்ளுவார். சீயோனின் கீதம் என்னில் பொங்குதே. சீக்கிரம் வந்தென்னை சேர்த்துக் கொள்ளுவார். பொன்முடி வேந்தனாம் எந்தை என் இயேசுவை பொன் மாளிகை நான் கிட்டி சேர்வதால் ஆர்ப்பரித்து நான் ஆனந்தம் கொள்வேன். ஆண்டவர் சமூகம் என்னை தேற்றுமே. துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில் துன்பங்கள் யாவுமே துரிதமாய் நீங்குதே. இன்ப இயேசு நாமத்தில். இன்றைக்கும் கூட தட்டி எழுப்பும் தேவதூதன், இதை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதத்தில் தட்டி எழுப்புகிற தேவதூதனை குறித்து 2 சம்பவங்களிலே நாம் பார்க்கிறோம். அதைத்தான் இன்றைக்கு நாம் வேதத்தின் வாயிலாக நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருக்குள்ளே சகலமும் உருவாக்கப்பட்டிருக்கிறது. யாருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறதாம்? அவருக்காகவே உண்டாக்கப்பட்டிருக்கிறதாம். உண்டாக்கப்பட்டது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாக்கப்படவில்லை. அவராலேயும் அவருக்காகவும் உண்டாக்கப்பட்டிருக்கிறதாம். எதெல்லாம் அப்படி உண்டாக்கப்பட்டிருக்கிறது? அதிகாரங்கள், வல்லமை எல்லாம் அவருக்காக உண்டாக்கப்பட்டிருக்கிறது. எடுத்து வாசிக்கலாமா? கொலோசேயர் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கொலோசேயர் 1:16. காணப்படுகிறவைகள், காணப்படாதவைகள், இந்த உலகத்திலையும் சரி பரலோகத்திலையும் சரி, எல்லாம் அவருக்காகவும் அவருக்கென்றும் அவராலேயும் உண்டாக்கப்பட்டது. இங்கே அப்படி உண்டாக்கப்பட்டதின் ஒரு சிறப்பான அம்சம் யாரு அப்படின்னு பார்த்தா தேவ தூதர்கள். இந்த தேவ தூதர்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவன்கள். இவர்கள் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். மனிதனுடைய ஞானத்துக்கும் அறிவுக்கும் அப்பாற்பட்ட ஞானமும் அறிவும் உடையவர்கள். இவர்கள் ஒரு ஆவிக்குரிய ஜீவன்கள். இவர்கள் தேவனுடைய சித்தத்தை மாத்திரம் செய்பவர்கள். அவரை எப்பொழுதும் ஆராதிப்பவர்கள். அவருக்காக தங்களுடைய காரியங்களை பெரிதுபடுத்தாமல் அவருடைய கட்டளையை மாத்திரம் செய்துவிட்டு இந்த பூமியிலே வந்து போகக்கூடிய ஒரு ஜீவனாக இருக்கிறார்கள். இந்த தூதர்களின் கூட்டம் எவ்வளவு தொகையாய் இருக்கிறது என்று யோபுவின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே இந்த தேவ தூதர்கள் எவ்வளவாய் இருக்கிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டு. அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது. அவருடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ? சேனை என்று சொல்லவில்லை, சேனைகளுக்கு தொகை உண்டோ. நாம் அப்படியா நமக்கு தெரியும். எல்லா இந்த சேராபீன்கள் என்கிற கூட்டத்தார் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். அப்போ சொல்லும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவருடைய சேனைகளுக்கு தொகை இராது. சேனைகள்னால் என்ன அர்த்தம்? கூட்டம் கூட்டமான ஒரு திரள் கூட்டத்தை தான் சேனைகள் என்று சொல்ல முடியும். பாருங்கள், இந்த சேனைகளை குறித்து நம்ம யோசிக்கும் பொழுது இந்த தூதர்கள், ஏராளமான தூதர்கள் இருக்கிறார்கள். இவர்களெல்லாம் எப்படியாக 4 வகுப்புகளாக அவர்களை பிரித்திருப்பதை நம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடியும். முதலாவது வகை பிரதான தூதர்கள். இவர்கள் பிரதான தூதர்கள். இந்த பிரதான தூதர்கள் 7 விதத்திலே இருக்கிறார்களாம். அவர்கள்
அப்படியாக சொல்லப்பட்டிருக்கும். ஆர்க் ஏஞ்சல்ஸ் என்று சொன்னால் அவர்கள் மிகுந்த பராக்கிரமசாலிகளாக இருக்கிறவர்கள். அடுத்ததாக செய்திகளை கொண்டு வருகிற தூதர்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற செய்திகளை மனிதர்களிடத்திலே கொண்டு வந்து சேர்க்கிற தூதர்கள். இப்படிப்பட்ட ஒரு தேவதூதன் தான் மரியாளுக்கு தேவதூதன் வந்து சொன்ன அந்த காரியத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். இயேசுவின் பிறப்பை குறித்து வந்து அந்த மரியாளுக்கு அவன் அறிவிக்கிறான். அடுத்ததாக பாதுகாக்கிற தூதர்கள் அல்லது தீமையிலிருந்து காக்கிற தூதர்களாக இருக்கிறார்கள். இன்னும் தூதர்களின் கூட்டம் இருக்கிறது. அவர்கள் யுத்த தூதர்கள். அவர்கள் நமக்காக யுத்தம் செய்கிற தூதர்களாக இருக்கிறார்கள். இவர்கள் ரகசியமாக செயல்படுவார்கள். ஒருவேளை மனிதர்களுடைய கண்களுக்கு இவர்களை தெரியாது. ஆனால் எப்பொழுதும் மனிதர்களுக்கு பின்பாக ஒரு கூட்ட தூதர்கள் எப்பொழுதும் நம்மை சுற்றி சூழ இருந்து கொண்டே இருக்கிறார்கள். நம்மை கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்களுக்கு ரகசிய ஏஜென்ட்டுகளாக கர்த்தருக்கு செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய கண்கள், தேவனுடைய கண்கள் எங்கும் அது சுற்றி கொண்டு இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இங்கே தேவ தூதர்களும் அப்படியாக மனிதர்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு வழி நடத்தவும் கர்த்தரால் கொடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் பூமியில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் உடனடியாக தேவனிடத்தில் எடுத்து செல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சம்பவம் நான் ஒரு பத்திரிகையில் வாசித்தேன். இப்படியாக எழுதியிருந்தாங்க. ஒரு தேவதூதன் என்று அவருடைய அந்த ஆராதனை கூடத்திலே நின்று ஒரு ஸ்கிரிப்ளிங் பேட் வைத்துக்கொண்டு எழுதி கொண்டு இருந்தாராம். என்ன எழுதி கொண்டு இருக்கிறாம், எத்தனை பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள், எந்த நேரத்திலே வந்தார்கள் என்பதையெல்லாம் அவர்கள் எழுதி கொண்டிருந்தார்கள். இங்கே என்ன பேசி கொண்டு இருக்கிறார்கள், என்ன விதமாக அவர்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்பதை உடனுக்குடனாக ஆண்டவரிடத்தில் அவர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் என்று அவர் சொன்னார். நானும் கூட அப்படிப்பட்ட ஒரு காட்சியை நான் ஒரு நாளிலே பார்த்த உடனே எனக்கும் கூட ஆண்டவர் எவ்வளவு நம் மேலே ஒரு பாதுகாப்பாக, எவ்வளவு ஒரு காரியங்களை நாம் எப்படி நடக்கிறோம் என்கிற நடவடிக்கைகளை அவர் கண்ணால் கண்டு அறியும்படியாக தம்முடைய தூதர்களை அனுப்புகிறார் என்று சொல்லி. ஒரு சமயம் நான் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்த பொழுது அங்கே அநேக காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருந்தது. அப்போது நான் நினைத்தேன், ஏன் ஆண்டவரை இப்படியெல்லாம் என் கண் முன்னால் நடக்கிறது என்று சொல்லி எனக்கு சில நேரங்களிலே அதிகமாக கோபம் வரும். ஏனென்றால் இது ஒரு கிறிஸ்தவ ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தில் இவர்கள் என்ன மாதிரியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், எவ்வளவு அழகாய் நடிக்கிறார்கள், எவ்வளவு அழகாய் ஒருவரை ஒருவர் போற்றுகிறார்கள், மனிதனுக்கு ஒரு போற்றுதலை கனத்தையும் கொடுத்து கொண்டு இருக்கிறார்களே, தேவனுக்கு கொடுக்க வேண்டிய மகிமை எங்கே, தேவனுக்கு செய்ய வேண்டிய பணிகள் எங்கே என்று சொல்லி நான் அடிக்கடி ரொம்ப மன வருத்தப்படுவது உண்டு. அப்பொழுது ஆண்டவர் ஒரு நாளிலே சொன்னான், நான் உன்னை எதற்காக அனுப்பி இருக்கிறேன், அங்கே நடப்பவற்றுக்கு நீ ஒரு ஐ விட்னஸ் என்று சொன்னான். எனக்கு இதை கேட்ட உடனே என் உள்ளமெல்லாம் மாறிட்டு, ஒரு ஐ விட்னஸ், என்னுடைய கண்களினாலே நான் காண்கிறதை நான் சாட்சியாக என் கண்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லித்தான் ஆண்டவர் இந்த இடத்திற்கு என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். பிரியமானவர்களே, அதன் பின்பு எனக்கு அதை குறித்து அவ்வளவு விசனமோ ஒரு கோபமோ வருவது இல்லை. ஏனென்றால் ஐ விட்னஸ் என்ன செய்வார்கள், அவர்கள் செயல்பட மாட்டார்கள், அதை ஒரு சாட்சியாக அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள். அப்படி என்றால் என்னுடைய வேலை என்ன, கண்களால் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதுதான். இப்படித்தான் நம் தூதர்களை குறித்து நாம் அதிகமாக நாம் சிந்திக்க முடியும். இன்னும் பாருங்கள், தானியேலை சிங்க கெபிக்குள்ளே போட்ட உடனே சிங்கங்களின் வாயை கட்டின தூதனை குறித்து நாம் பார்க்கிறோம். இப்படியாக வேதத்திலே அநேக தூதர்களுடைய உதவிகளை நாம் பார்க்க முடியும். பாருங்கள், இங்கே 4 வகையான இந்த தூதர்களின் கூட்டம் என்று சொன்னோம். இதை தாண்டி பாருங்கள், 4 ஜீவன்கள் என்று இருக்கிறது. அதன் பின்பாக சேராபீன்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் அவைகளுக்கு 6 சட்டைகள் கொடுக்கப்பட்டிருக்கும். 2 சட்டைகளினால் கண்களை மூடி, 2 சட்டைகளினால் கால்களை மூடி, 2 சட்டைகளினால் கண்களை மூடி அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து, சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று புகழ்ந்து கொண்டே இருக்கும். இவைகளினுடைய வேலை இதுதான் இருக்கும். பாருங்கள், இன்னொரு வகையான கூட்டத்தார் இருக்கிறார்கள், அவர்கள் தான் கேருபீன்கள். இதை குறித்து எசேக்கியேல் 10ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். அங்கே பாருங்கள், தேவனுடைய சிங்காசனம் இருக்கும். அந்த சிங்காசனத்தை சுற்றிலும் சக்கரங்கள் இருக்கும். அந்த சக்கரங்கள் எல்லாம் கண்களினால் நிறைந்திருக்கும். அந்த சக்கரங்கள் ஓட, அந்த
சிங்காசனம் அப்படியே அது மேலே எழும்ப இந்த சக்கரங்களும் அப்படியே மேலே எழும்பும் என்று சொல்லி பார்க்கிறோம். அவைகளெல்லாம் ஆண்டவரை ஆனந்தமாய் அது அப்படியாய் புகழ்ந்து கொண்டு இருக்கிறது. அப்போ தூதர்கள் எதற்காக உருவாக்கப்பட்டு இருக்கிறார்கள்? ஆண்டவரை தொழுவதற்காக, அவருடைய சித்தம் செய்வதற்காக, அவர் சொல்லுகிற வேலைகளை செய்வதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அவரை யாருக்காக அனுப்புகிறார் என்று சொன்னார், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஆண்டவர் இந்த தேவ தூதர்களை அவர் அனுப்புகிறார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எபிரேயர் 1:14 எடுத்து வாசிக்கலாமா? ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்களெல்லாம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள். ரட்சிப்பை யார் சுதந்தரிக்க போகிறார்களோ, சும்மா கண்டவர்களுக்கும் அல்ல, ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்கள். ரட்சிப்பு எங்கிருந்து வருகிறது? கர்த்தருடைய கரத்திலிருந்து வருகிறது. அது அவராலே மாத்திரம்தான் உருவாக்க முடியும். ஆகவே யாரெல்லாம் ரட்சிக்கப்பட போகிறார்கள் என்பது ஆண்டவருக்கு நன்றாய் தெரியும். ஒருவேளை தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்து கொண்டு இருந்தாலும் கூட அவர் மேல் தேவனுடைய கிருபை இருக்குமேயானால் ஒரு நாள் அவர் கட்டாயம் ரட்சிக்கப்படுவார். நாம் உலக பிரகாரமாக அநேக பார்த்திருக்கிறோம். யாரெல்லாம் தேவனுக்கு விரோதமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒரு நாளிலே ரட்சிக்கப்படுவதை நாம் கண்டு உணர்ந்திருக்கிறோம். பாருங்கள், இப்படியாக ரட்சிப்பை சுதந்தரிக்க போகிறவர்களுக்காக, சுதந்தரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள். ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அவர்களை ஆண்டவர் வானத்திலிருந்து அனுப்புகிறார், பரத்திலிருந்து அனுப்புகிறார். எதற்காக? பணிவிடை செய்யும்படியாக. அவர்களுடைய உருவம் எப்படி இருக்கிறது? அவர்கள் ஆவியாய் இருக்கிறார்கள். பணிவிடை ஆவிகளாக விசுவாசிகளுக்காக அப்படியாப்பட்ட தூதர்கள் கொடுக்கப்படுகிறார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். இப்படியாய் பைபிளில் நம்ம நிறைய தேவ தூதர்களுடைய அந்த வேலையை நாம் பார்க்க முடியும். இங்கு தட்டி எழுப்புகிற தூதன், தட்டி எழுப்புகிற தூதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். பிரியமானவர்களே, என்னுடைய வாலிப வயதிலே நான் முதுகலை படிப்பு படிக்கிற பொழுது நாங்கள் எல்லாரும் ரொம்ப அதிகமாய் படிக்க வேண்டியது இருக்கும், மனப்பாடம் செய்ய வேண்டியது இருக்கும். புரிந்தோ புரியாமலோ அதிக காரியங்களை மனப்பாடம் செய்ய வேண்டியது இருக்கும். ஆகவே இரவு முழுவதும் மனப்பாடம் செய்வோம். யார் யாருக்கு என்ன நேரம் இருக்கிறதோ அந்த நேரத்திலெல்லாம் மனப்பாடம் செய்து கொண்டே இருப்போம். ஏனென்றால் அது ஒரு விளங்காத பாடம், கணித பாடம் ஒரு விளங்காத பாடம். அந்த விளங்காத பாடத்தை விளக்கினாலும் ஒருத்தருக்கு விளங்காது. ஆகவே எல்லாரும் சேர்ந்து நெட்டுரு தனியாக இருந்து அப்படியே பைகாட் பண்ணுவோம், கூட்டமாய் சேர்ந்து பைகாட் பண்ணுவோம். இப்படியாக பைகாட் பண்ணுகிற பொழுது எங்களுக்கு ரொம்ப தூக்கம் வந்துடும். கொஞ்ச நேரத்தில் ரொம்ப டயர்ட் ஆகிரும். அப்போ எல்லோரும் உடனே கொஞ்சம் நேரம் படுத்துக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கழித்து ஆண்டவரே என்னை எழுப்பி விடுங்க. கரெக்டாக பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் கழித்து நமக்கு ஒரு உணர்வு வந்துடும். ஒரு அரை மணி நேரம் ஆண்டவர்கிட்ட என்ன நம்ம சொல்லிவிட்டு ஒரு செட் பண்ணிவிட்டு நம்ம படுக்கிறோமோ அதே நேரத்தில் ஆண்டவர் கரெக்டாக நம்ம எழுப்பி விட்டுருவார். இல்லை நைட்டில் ஒரு 3 மணிக்கு எங்களை எழுப்பணும் ஆண்டவரை அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அப்படி கரெக்டாக எழுப்பி விடுவதை நான் பார்த்துருக்கிறேன். நான் நினைப்பேன், ஒரு வேளை யாரோ வந்து இப்படி தட்டினது போல் இருக்கும். அப்போ ஒரு வேளை ஆண்டவர் வராரா, தேவ தூதன் தான் வரானா? நமக்கு நல்லா தெரியும், விரல்களை வைத்து தட்டுவது போலவே இருக்கும். விரல்களை வைத்து சரி நம்ம அப்புறம் நம்ம எப்போவுமே நம்ம எப்போ பார்த்தாலும் எக்ஸ்கியூஸ் கேட்குற ஆட்கள். உடனே என்ன செய்வோம், ஆண்டவர் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ், ஆண்டவர் ஒரு 5 மினிட்ஸ். இப்போ பிள்ளைகள்லாம் கேட்பாங்களா அம்மாட்ட ஒரு 5 மினிட்ஸ் அப்படின்னு. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் கழித்து கரெக்டாக அதே மாதிரி ஒரு நிகழ்வு இருக்கும். ஆனால் இதெல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஒருவேளை இது தட்டி எழுப்புகிற தூதனா அல்லது பரிசுத்த ஆவியானவரா என்பதை எனக்கு இன்னும் சரியாக விளங்கி கொள்ளவில்லை. ஆனால் பாருங்கள், சில நேரங்களிலே நாம் வீட்டிலே தனிமையாக இருக்கும் பொழுதோ அல்லது நம்முடைய உடல் பலகீனப்படுகிற பொழுதோ அல்லது நாம் நன்றாய் ஆண்டவரை துதித்து பாடி நாம் ஆவியிலே மகிழ்ந்திருக்கும் பொழுதோ யாரோ நம்முடைய அறைகளுக்குள்ளே வருவது போல, அங்கே எங்கே பின்னாலே வருவது போல ஒரு உணர்வை நாம் பார்க்க முடியும். அவர்கள் எப்படிப்பட்ட ஆடை அணிந்திருப்பார்கள்? ஒரு வெள்ளை ஆடையை அணிந்து அப்படியே நம்மை கிராஸ் பண்ணுவது போல இருக்கும். வெள்ளைனா ரொம்ப சுத்தமான வெண்மை அப்படி அல்ல. நம்முடைய கண்கள் அதை பார்த்து உணர்ந்து கொள்ளுகிற அளவுக்கு ஒரு நீண்ட அங்கியை தரித்த யாரோ நம்மை பின் தொடருவது போல இருக்கும். அப்பொழுதெல்லாம் பாருங்கள், ஒரு மகிழ்ச்சி நமக்கு வரும். யாரோ ஒருவர் நம்மை
பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லுகிற உணர்வு வரும். இப்படித்தான் பாருங்கள், இரண்டு தீர்க்கதரிசிகளுக்கு அல்லது 2 தேவனுடைய ஊழியர்களுக்கு இந்த தட்டி எழுப்புகிற தூதனினுடைய பணிவிடை கிடைத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது பாருங்கள், அங்கே எலியாவை குறித்து நாம் வாசிக்க முடியும். சங்கீதம் 103:21 சொல்லுகிறது. சங்கீதம் 103:21 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராய் இருக்கிற அவருடைய சர்வ சேனைகளே அவரை ஸ்தோத்திரிங்கள். கர்த்தருக்கு பணிவிடைக்காரராய் இருக்கிறவர்களை ஆண்டவர் தம்முடைய விசுவாசிகளுக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்புகிறார். தம்முடைய சீஷருக்கு, தம்முடைய ஊழியருக்கு பணிவிடை செய்யும்படியாக அனுப்பினதை நாம் பார்க்கிறோம். 1 ராஜாக்களின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். தீர்க்கதரிசிகளிலே மிக முக்கியமானவன் எலியா தீர்க்கதரிசி. பாருங்கள், அவன் பலம் நிறைந்தவனாய் இருந்தான். அவன் தனியாக நின்று 850 பாகாலின் தீர்க்கதரிசிகளை அவன் வெட்டி போட்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்காக பலிபீடத்தை செப்பனிட்டு அங்கே கர்த்தருக்கு பலி செலுத்தினது பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை எல்லாம் ஏற்றுக்கொண்டதாம். ஜனங்கள் எல்லாரும் முகம் குப்புற விழுந்து கர்த்தரையே தேவன், கர்த்தரையே தேவன் என்று சொல்லி பணிந்து கொண்டார்களாம். பாருங்கள், எல்லா ஜனங்களுடைய இருதயத்தை அவன் மீண்டுமாய் ஆண்டவர் பக்கமாய் திருப்பினான். எப்படி? வானத்திலிருந்து அக்கினியை வர பண்ணினான். இப்படிப்பட்ட எலியா அந்த எலியாவை பிடிக்கும்படியாக, கொன்று போடும்படியாக அந்த ராஜாவின் மனைவி அப்படி ஒரு சட்டத்தை எழுட்டின பொழுது அவன் மிகுந்து பயந்து போனான். பாருங்கள், அந்த எசபேல் என்கிற ராணி அவனை குறி வைத்த பொழுது அவன் ஓடி ஒளிகின்றதை பார்க்கிறோம். அவன் வனாந்தரத்திலே ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து, ஆண்டவரே நான் சாக வேண்டும் என்று கோரி, ஆண்டவரே போதும் என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொன்னான். பாருங்கள், தீர்க்கதரிசிகளிலிருந்து, தீர்க்கதரிசியுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது தீர்க்க தரிசன வார்த்தையாக இருக்கும். ஆண்டவரே நான் சாகணும், என்னை கொன்றுங்கன்னு சொல்லலை. அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ளும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லுகிறான். இந்த எலியாவினுடைய முடிவு எப்படி இருந்தது? அவன் ஆற்றை கடந்து, அவன் யோர்தான் நதியை கடந்து அவன் போகும் பொழுது வானத்திலிருந்து அக்கினி ரதம் வந்து இந்த எலியாவை உயிரோடு கொண்டு போனதாம். பாருங்கள், ஆனால் அவன் சொல்லுகிற இந்த வார்த்தை எப்பொழுது? ஒரு சூறை செடியின் கீழ் இருந்து கொண்டு அவன் தன்னுடைய ஆத்துமாவை வெறுத்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது பாருங்கள், அவன் நன்ற அந்த கலக்கத்திலே அவன் தூங்கி போனான். இப்பொழுது கூட நமக்கு ரொம்ப கவலை வருகிற பொழுது 2 காரியத்தை மனிதர்கள் செய்வார்களாம். ஒன்று, அதிகமாய் சாப்பிடுவார்கள். எல்லாரும் நினைப்பாங்க கவலை வந்தால் மெலிஞ்சு போயிடுவாங்க. அது ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் இப்போ ஒரு டாக்குமெண்டரி இப்படி சொல்லுகிறது, அவர்கள் அதிகமாய் தின்று கொண்டே இருப்பார்கள், எதையாவது கொறித்து கொண்டே இருப்பார்கள், சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். என்ன சாப்பிடுவது, எவ்வளவு சாப்பிடுவது என்று தெரியாமல் சாப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். ஆகவே இப்படி கனமுள்ள மகான்களை நீங்கள் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏதோ கவலை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களை, 2வதாக பாருங்கள், நல்ல தூக்கம் வரும். எல்லாரும் சொல்லுவாங்க, கவலைன்னா எனக்கு தூக்கமே வரல, எனக்கு கவலை வந்ததுன்னா நான் போய் படுத்தேன்னா அவ்வளோதான், மறுநாள் வரைக்கும் எனக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் தூங்கி விடுவேன். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னதை நாம் நினைவு கூறலாம், கர்த்தர் தமக்கு பிரியமானவனுக்கு நித்திரையை கொடுக்கிறார் என்று சொல்லி. 2 காரியமும் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம். உலக மனிதர்களுக்கும் நமக்கும் அநேக வித்தியாசம் இருக்கலாம். இப்படித்தான் இந்த எலியா தீர்க்கதரிசி சூறை செடியின் கீழ் இருந்து போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லிவிட்டு அவன் உறங்கி போகிறான். பாருங்கள், அப்பொழுது வாசிக்கலாமா? 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நல்ல நித்திரை பண்ணும் பொழுது ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு என்று சொன்னான். அப்பொழுது அவன் பாருங்க, விழித்த பொழுது அங்கே தழலிலே சுடப்பட்ட அடையும் ஒரு பாத்திரத்தில் தண்ணீரும் அவன் தலைமாட்டில் இருந்தது. அவன் என்ன செய்தான்? அதை புசித்து குடித்து திரும்பவும் படுத்து கொண்டான். ஒரு அடையையும் தண்ணீரையும் குடிச்சிட்டு படுத்துட்டான்.
2ஆம் தரம் தூதன் அவனை தட்டி எழுப்பி, எழுந்திருந்து போஜனம் பண்ணு, நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரம், நீ போக வேண்டிய தூரம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ கர்த்தருக்காக வேலை செய்ய வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி 2ஆம் தரம் அவன் எழுந்திருந்து போஜனம் பண்ணும்படியாக செய்கிறான். இப்பொழுது பாருங்கள், 2ஆம் தரமும் அவன் போஜனம் பண்ணிவிட்டு அந்த போஜனத்தின் பலத்தினாலே 40 நாட்கள் அவன் இரவும் பகலும் தேவனுடைய பர்வதம் என்று சொல்லுகிற ஓரே மட்டும் அவன் வந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இப்படி தான் எலியாவை தட்டி எழுப்பி அவன் செய்ய வேண்டிய காரியத்தை உணர்த்துகிறான். என்ன சொல்லுகிறான்? முதலாவது நீ போஜனம் பண்ணு, இரண்டாவதாக நீ கர்த்தருக்காக நீ நிற்க வேண்டும், அநேகருக்கு முன்னால் நிற்க வேண்டும், ஒரு பெரிய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இரண்டாவதாக ஒரு தட்டி எழுப்புகிற தூதனை குறித்து நாம் சங்கீதம் 34:7 பாருங்க. இங்கே இந்த தூதனை ஆண்டவர் எதற்கு அனுப்புகிறார் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும். சங்கீதம் 34:7, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறான். ஒரு தனி தேவதூதனாகவும் செயல்படுவார்கள், ஒரு கூட்டமாகவும் செயல்படுவார்கள், காணப்படும்படியாக செயல்படுவார்கள், காணப்படாதபடியும் அவர்கள் செயல்படுவார்கள். எப்படியாயிருந்தாலும் அவர்கள் தேவனுடைய சித்தம் செய்கிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள். அவருடைய முகத்தின் பிரகாசம் இவருடைய முகத்தில் எப்பொழுதும் வீசும்படியாக இருக்கிற ஜீவன்களாக இருக்கிறார்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் பாருங்கள். பேதுருவை குறித்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 1-11 வரைக்கும் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள், 12:1 ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்தி அவன் யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினால் கொலை செய்தான். இது எல்லாருக்கும் ரொம்ப பிரியமாக இருந்தது என்பதை கண்டு இன்னும் சிலரை துன்பப்படுத்த அவன் தொடங்கினான். இப்போ பிடிபட்டது யாரு? பேதுரு. அப்போ பேதுருவை என்ன செய்தான்? சிறையிலே போட்டு 4 வகுப்பில் போர் சேவர்களை ஏற்படுத்தி அவன் அவர்களிடத்தில் ஒப்பு கொடுத்தான். 4 டயர், 4 அடுக்கு பாதுகாப்பில் அவன் என்ன செய்தான்? சிறை வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், இப்பொழுது சபையார் எல்லாரும் நீங்கள் அதில் உங்கள் கண்களை ஓட விடுவீர்கள் என்றால் 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 12:5 சொல்லுகிறது, சபையார் எல்லாரும் அவனுக்காக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார்கள். எப்போ வரைக்கும் அவன் அந்த சிறைச்சாலையில் இருக்கிறான். ஏரோது அவனை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லி குறித்த நாளுக்கு முந்தின நாள் வரைக்கும். இன்றைக்கி நமக்கு கூட அப்படித்தான். கஷ்டமே தீரல, ஆண்டவர் சொல்லுவார், வாக்கு தத்தம் கொடுப்பார், எப்படியா அவங்க எல்லா பிரச்சனையெல்லாம் சரியாக போயிடும். ஆனால் நமக்கு சரியாகவே போகாது. 11th hour என்று சொல்லுவார்கள். 11வது மணி வேளையில் நமக்கு ஒரு விடுதலை கிடைத்திடும். ஒரே நிமிடத்தில் கர்த்தர் நம்முடைய சிறையிருப்பை எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். இப்படித்தான் பேதுருவுக்கு நடந்தது. நாளைக்கு அவனுக்கு விடுதலை என்று குறிக்கப்பட்ட நாளுக்கு முந்தின நாளிலே பாருங்கள், 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, ராத்திரியிலே பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவற்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்து போனது. அவன் விலாவிலே தட்டி எழுப்பி எழுந்திரு. எலியாவுக்கு சொன்னான், தட்டி எழுப்பி எழுந்திரு, நீ தூங்கினது போதும் என்று சொல்லி எழுந்தான். உடனடியாக அவன் கைகளிலே கட்டப்பட்ட விலங்குகள் தானாய் தெரியுண்டு போயிற்று. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்று சொன்னான். உன் அறையை கட்டி உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள். அறையை கட்டுவது எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சத்தியம் என்னும் அறைக்கச்சையை கட்டிக்கொள்ளுங்கள், ஆயத்தம் என்னும் பாதரட்சையை
தொடுத்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் நீங்கள் ரெடியாக இருக்கணும். எதற்கு? ரெடி டு சர்வ் காட். நீங்கள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்யும்படியாக. இதெல்லாம் தீர்க்கதரிசிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் கொடுக்கப்படுகிற ஒரு பணி. பாருங்க, நீ உன்னுடைய அறையை கட்டிக்கொள். நீ எப்படி இருந்தாலும் சரிதான், நீ சாக கிடந்தாலும் பரவாயில்ல, நீ உன் அறையை கட்டிக்கொண்டு நீ என்ன பண்ணணும்? எழுந்திருக்கணும். இன்றைக்கு அப்படித்தான் ஊழியர்களே ஆண்டவர் பலப்படுத்துகிறார். முதல்ல சாப்பாடு வேணுங்கிறவங்களுக்கு சாப்பாடை கொடுத்து போஜனத்தை கொடுத்து இந்த எலியாவை எழுந்திரு என்று பலப்படுத்தினார். இப்பொழுது தூங்கி கொண்டு இருக்கிற இந்த பேதுரு, இவன் கைகளிலே கட்டப்பட்டவனாய் கால்களிலே கட்டப்பட்டவனாய் இருக்கிறான். முதலாவது அவனுடைய விலங்குகள் தெரிவிக்கப்படுகிறது. அவர் தமக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நீ உடனடியாக எழும்பு, உன் அறையை கட்டிக்கொள், நீ உன் பாதரட்சையை தொடுத்துக்கொள் என்று சொன்னான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, நீ உன் வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு என் பின்னே வா. உன் வஸ்திரம் என்ன? உன் வஸ்திரம் என்ன? நீ இரவு தூங்குகிற வஸ்திரம் அல்ல, நீ ஒரு சிறையிருப்பின் வஸ்திரம் அல்ல, உன்னுடைய வஸ்திரத்தை போட்டுக்கொண்டு நீ ஊழியக்காரன் என்று சொல்லுகிற அந்த வஸ்திரத்தை போர்த்து கொண்டு நீ வா என்று சொன்னான். அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் சொல்லப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்பதாக நினைத்தான். இது ஏதோ ஒரு தரிசனம் என்று இதெல்லாம் அவனே செய்கிறான். ஆனால் அவனுக்கு ஏதோ ஒரு தரிசனம் என்று நினைத்து கொண்டான். அவர்கள் 1ஆம் காவல் 2ஆம் காவல் எல்லாவற்றையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்த பொழுது அது தானாய் திறவுண்டது. ஒரு தூதனுடைய வல்லமையை பாருங்கள். பெரிய கதவு அவனுக்கு முன்னால் ஒன்றுமே இல்லை, அந்த இருப்பு கதவு தானாய் திறவுண்டது. அதன் வழியாக அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். 11வது வசனம் பாருங்க. பேதுருவுக்கு தெளிவு வந்தபோது ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன். நான் இப்பொழுது மெய்யாய், எதுக்கெல்லாம்? ஏரோதனுடைய அவனுடைய கைக்கும் யூத ஜனங்கள் என்னை ஒப்பு கொடுக்கலான்னு சொன்ன எண்ணங்களுக்கும் அவர் விடுதலையாக்கும்படி என்னை தம்முடைய தூதனை அனுப்பி காத்து கொண்டார், விடுதலையாக்கினார் என்று சொல்லி இப்பொழுது நான் மெய்யாய் அறிந்து கொண்டேன் என்று சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். பாருங்கள், பேதுருவுக்கு ஒரு பணி எழும்பி நீ ஊழியம் செய்ய வேண்டும். நீ உன் அறையை கட்டிக்கொண்டு உன் பாதரட்சியை தொடுத்துக்கொண்டு நீ செல்ல வேண்டும். எலியாவுக்கு அதே போல தான் தட்டி எழுப்பி நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையை நாம் கேட்டிருக்கிறோம். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லும்போது தான் ஒரு சம்பவத்தை நான் மீண்டும் நினைவு கூறுகிறேன். என்னுடைய வாலிப நாளில் ஒரு 22 வயது இருக்கும். அப்பொழுது ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்னார். நான் இந்த வார்த்தை ஒரு முறையேனும் நான் வேதத்திலே அறிவுபூர்வமாக வாசிக்கவில்லை. அறிவுபூர்வமாக எனக்கு இது எந்த இடத்துல இருக்கிறது ஒன்றும் தெரியாது. ஆனால் எனக்கு ஒரு கவலை வந்தது. நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொன்ன பொழுது, நான் பெரிய தூரத்துக்கு போகணும், நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும். நான் உடனே உட்கார்ந்து ஒரே அழுக, ஆண்டவரே நான் ரொம்ப தூரம் போகணுன்னா நான் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டி இருக்குமே என்று சொல்லி, இது எங்கேயாவது ஆண்டோடைய வார்த்தையாக இருக்குமா? நிச்சயமாக இப்படியெல்லாம் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நான் தேடும் பொழுது எனக்கு ஆண்டவர் என்ன வார்த்தையை கொடுத்தார் தெரியுமா? உன் அறையை கட்டிக்கொள், உன் அறையை கட்டிக்கொள். பாருங்க, மீண்டும் மீண்டுமாய் அந்த வார்த்தையை அவர் உறுதிப்படுத்தினார். இந்நாளிலே நான் நடந்து வருகிற பொழுதெல்லாம் என்னுடைய ஊழியத்தில், என்னுடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில், என்னுடைய சரீர வாழ்க்கையில் நான் அதிக கஷ்டங்களை படுகிற பொழுதெல்லாம் நான் இந்த வார்த்தையை நினைத்து கொள்வேன். கர்த்தர் நம்மை சும்மா விடுகிற தேவன் அல்ல. நம்மை நீண்ட தூரம், மற்றவர்களுக்கு நீண்ட தூர பிரயாணத்தில் நாம் அநேகரை சந்திக்க வேண்டும், அநேகரை ஆண்டவருக்குள்ளே நடத்த வேண்டும். நம்முடைய காரியங்கள் எப்படி இருந்தாலும் கர்த்தருக்காக பணி செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தட்டி எழுப்புகிற தூதன் எலியாவை தட்டி எழுப்பி அவனை ஊழியத்திலே நடத்தினான். பேதுருவை தட்டி எழுப்பி ஊழியத்திற்குள்ளே கொண்டு போனான். எவ்வளவு அருமையான ஒரு காரியத்தை நீங்கள் கேட்டீர்கள். இப்போது இதெல்லாம் நடக்குமா? இஸ் இட் பாசிபிள்? இந்த காலத்தில் இது நடக்குமா என்று சொல்லி நீங்கள் பார்ப்பீங்கன்னா 15th April 2026 ஒரு விட்னஸ் ஒன்று
யூடியூப்பில் பதிவேற்றம் பண்ணப்பட்டு இருக்கிறது. நீங்கள் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். பேதுருவை எப்படி காவலிருந்து அவன் கொண்டு வந்தானோ அதே போல் இந்த நாளிலே UAE என்று சொல்லுகிற அரபு எமிரேட்ஸில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருந்த உயிருள்ள சாட்சி ஒருவர் அதை பகிர்ந்து கொண்டார். பாருங்கள், அவருடைய தகப்பனார், அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பெயர் தாரிக் அல் ரஷீத். தாரிக் அல் ரஷீத், அவருடைய ஒய்ஃபு பேர் ஹேசான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க ஒரு மன்சூர் என்கிறவருடைய ஒரு குடும்பத்தில் பிறந்தவர். இந்த மன்சூர் எப்படிப்பட்டவர்? பெரிய தொழிலதிபர், பெரிய அநேக நாடுகளிலே தொழிலை அவர் ஆலமரத்தை போல பரப்பி இருக்கிறார். இன்னும் பாருங்கள், அவரும் அவருடைய மனைவியும் இருக்கிற வீடு முழுவதும் எப்பொழுதும் அங்கே இஸ்லாம் மனம் வீசிக்கொண்டு இருக்கும்படியாக, எந்த நேரமும் அவர்களுடைய வேதத்தை அங்கே ஓதிக்கொண்டு இருக்கும்படியாக அநேகர் இருந்து கொண்டு இருப்பார்கள். அவர்கள் சொல்ல முடியாத செல்வந்தர்களாக இருந்தார்கள். ஆகவே உலக நாடுகள், ஆப்பிரிக்கா நாடுகள், இன்னும் சில நாடுகளை தெரிந்தெடுத்து அங்கெல்லாம் மசூதிகளை கட்டவும் மற்றும் அங்கே மற்ற மாணவர்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பி படிக்க வைப்பதற்கும் பொருள் உதவி செய்து கொண்டு இருந்தார்கள். இப்பொழுது இந்த தாரிக்கு ஒரு மகன் பிறந்தான். பாருங்கள், இந்த மகனை அவர்கள் அருமையாய் வளர்த்தார்கள். எல்லா செல்வங்களும் இருக்கும், எல்லாம் பாருங்கள், எல்லா நாட்டோடு அவர்களுக்கு ஒரு கொலாபரேஷன் இருந்தது. எந்த நாட்டிற்கு எப்பொழுது வேண்டுமென்றாலும் அவர்கள் எளிதாக பயணப்பட்டு விடுவார்கள். இன்றும் நடந்து வருகிற பெரிய மாளிகையை போன்ற ஒரு வீடு, ஆனால் உள்ளே இருந்து வெளியே வர முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சீல்டு, ஒரு பேக்டு ஒரு பேலஸாக இருந்தது. அங்கே அநேக வேலைக்காரர்களும் வேலைக்காரிகளும் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். யாரும் இஸ்லாமுக்கு எதிராக ஒரு வார்த்தை கூட பேசவே முடியாது, நினைக்க கூட முடியாது. தங்கள் வேலையை செய்து கொண்டு போய்கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் எஜமானர்களை பார்க்கவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பாருங்கள், இந்த மனிதனுடைய மகன் ரேயான், அவனை 12 படித்தவுடனே 12ஆவது வகுப்பு முடித்தவுடனே அவனை அவர்கள் வெளிநாட்டுக்கு அனுப்பினார்கள். அங்கே போய் படிப்பதற்காக UKக்கு மேல் படிப்பு படிப்பதற்கு அனுப்பினார்கள். முதலாவது அங்கே அவன் பார்க்கிறான், அவன் மிகுந்த நல்ல பையனாக இருந்தபடியினாலே அவன் தாழ்மை உள்ள சில மாணவர்களை தனக்கு அவன் ஃப்ரெண்டாக மாற்றிக்கொண்டான். அப்படி 2 மாணவர்களோடு அவன் மிக அதிகமாக பழகினான், அவர்களோடு இருந்தான். அப்பொழுது அவர்களெல்லாம் சொன்னார்கள், இந்த லீவுக்கு வீட்டுக்கு செல்லாத படிக்கு எங்கேயாவது ஒரு நாட்டை சுற்றி பார்க்க போகலாம் என்று சொல்லி அவர்கள் சுற்றி பார்ப்பதற்காக சூடான் தேசத்திற்கு அவர்கள் புறப்பட்டார்கள். அங்கே போய் இறங்கின உடனே பாருங்கள், அவர்கள் போய்கொண்டிருந்த ஒரு வாகனத்தை கிட்னாப் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். 2 நண்பர்களையும் கீழே தள்ளிவிட்டு இவனை மாத்திரம் கொண்டு போய்விட்டார்கள். அங்கே போய் ஒரு அறையிலே மூடி போட்டு அவனை அடைத்து போட்டார்கள், கண்களை கட்டி அடைத்து போட்டார்கள். அங்கே பாருங்கள், அங்கே ஒளி இல்லை, ஒன்றுமில்லை, உணவு இல்லை. அவ்வப்போது ஏதோ ஒரு உணவை கொடுப்பார்கள். எவ்வளவு பெரிய பணக்காரன்! இப்பொழுது ஒரு அறைக்குள்ளே அவன் பூட்டப்பட்டவனாய் கிடக்கிறான். நாள் என்ன என்று தெரியவில்லை, கிழமை இல்லை என்று அவனுக்கு தெரியவில்லை. இந்த செய்தி இவர்களுடைய வீட்டிற்கு வந்து சேர்ந்தது. எல்லாரும் அழுதார்கள், புலம்பினார்களுடைய சகோதரன் உடனடியாக ஃப்ளைட்டை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு தேசமாக அவன் அப்படியாக சென்று எல்லாரையும் பார்த்து எங்கெங்கே இருக்கிறான் என்று சொல்லி கேட்டபொழுது அவன் சூடான் தேசத்திற்கு போனது கண்டுபிடிக்கப்பட்டது. அங்கே உள்ள மேலதிகாரிகள், அங்கே இருக்கிற வெளிநாட்டு அதிகாரிகள், நாங்கள் உதவி செய்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் ஒருவராலும் ஒன்று முடியாது என்று சொல்லி அவன் திரும்பி வந்தான். அங்கே அவர்கள் தேடிக்கொண்டே இருந்தார்கள். இப்பொழுது இந்த வீடு உணவு இல்லாமல், தண்ணீர் இல்லாமல் படுத்த படுக்கையில் கிடந்து அங்கே எப்பொழுதும் அங்கே பிரேயர் நடந்து கொண்டே இருந்தது. இவரும் இவருடைய மனைவியும் தங்களுடைய மகனுடைய அறைக்குள்ளே சென்று அவனுடைய ஃபோட்டோவெல்லாம் பார்த்து தினந்தோறும் அழுது கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது ஒரு வேலைக்காரி டீ கொடுக்க வந்தவள் பார்த்திருக்கிறாள். அவள் சொல்லி இருக்கிறாள், ஏன் இப்படி அழுது கொண்டே இருக்கிறீர்கள்? நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதெல்லாம் சொல்லவே முடியாது. அந்த வேலைக்காரிக்கு பாருங்கள் எவ்வளவு தைரியம்! அவ்வளவுதான், அவள் சுட்டு நொறுக்கப்படுவாள், அவள் இருந்த இடம் காலியாக போய்விடும். ஆனால் அவள் சொன்னாலாம், நான் உங்களுக்காக வேத புத்தகத்தை வாசிக்கிறேன் என்று சொல்லி. இதே பேதுரு எப்படி அவன் இருப்பு கதவண்டையிலே இருந்து அவன் வெளியே கொண்டு வரப்பட்டானோ அந்த பகுதியை எடுத்து வாசித்து காண்பித்திருக்கிறார். இது அவர்களுடைய உள்ளத்தை தேற்றினது. ஆகவே அவர்கள் சொன்னார்கள், நீ போய் ஜெபிப்பாய் அல்லவா, எங்களுக்காக தினந்தோறும் வந்து எங்களோடு ஜெபம் பண்ணு. இப்படியாக அவர்கள் ஜெபித்து 14 நாட்கள் ஆயிற்று. இந்த வசனத்தை அவள் சொல்லும் பொழுது பாருங்கள், மறுநாளிலே ஒரு செய்தி வந்தது, உங்கள் மகன் சூடான் வீதியிலே அலைந்து கொண்டு இருக்கிறான் என்று சொல்லி. வேகமாக
ஓடினார்கள். ஓடி போய் பார்த்தால் அங்கே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அருகிலே நின்று கொண்டிருந்தான். நாம் போலீஸார் அவனை அழைத்து அவனுடைய வம்சத்தை கேட்டு, நாங்கள் ரெடியாக வைத்திருக்கிறோம், உங்கள் மகனை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்களாம். இவன் வீடு வந்தான், பெரிய பேலஸ். இங்கே பார்த்தால் எல்லாரும் அழுது புலம்பினவர்கள் எல்லாம் இன்றைக்கு இவனை வரவேற்பதற்கு எல்லா உறவினர்களும் இருக்கிறார்கள். காலையிலிருந்து இரவு மட்டும் உறவினர்களுடைய வருகையும் போகையும் இருந்து கொண்டே இருந்தது. எல்லாரும் வாயே திறக்கலை. இரவு வந்தது. இந்த மகனை பார்த்து கேட்டார்கள், மகனே உனக்கு என்ன சம்பவித்தது? நீ எப்படி வந்தாய்? எலும்பும் தோலுமாய் வந்திருக்கிறாயே, உன்னுடைய அழகு இழந்து போய் வந்திருக்கிறாயே என்று கேட்டவுடனே அவன் சொன்னானா, என் கண்களை கட்டி ஒரு அறையிலே தள்ளி விட்டார்கள். அங்கே ஒரு பெரிய இரும்பு கதவு தான் நான் பார்த்திருக்கிறேன். ஒன்றும் வெளிச்சம் வராத, காற்று வராத அந்த அறையிலே நான் என் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருந்தேன். ஆனால் என்னுடைய நாவெல்லாம் வறண்டு போய் மயங்கி எத்தனையோ முறை நான் கிடந்திருக்கிறேன். அப்பொழுது ஒரு நாள் பாருங்கள், திடீரென்று இரவு வேளையிலே அந்த கதவு தானாய் திறந்தது. அங்கே வெண்ணுடை தரித்தவராய் ஒருவர் வந்தார். வந்து சொன்னார், எழும்பு போகலாம் என்று சொன்னார். எழும்பு போகலாம் என்று சொன்னார். எனக்கு ஒரே ஆச்சரியம். நீங்கள் யார் என்று கேட்ட பொழுது அவர் சொன்னாராம், நான் தான் இயேசு என்று சொன்னாராம். பாருங்கள், உடனடியாக இவன் அப்படியே இவர்கள் பக்கத்தில், அந்த இரும்பு கதவுக்கு பக்கத்தில் வரும்போது அது தானாய் திறவுண்டது. என் கண்களால் பார்த்தேன், அது தானாய் திறவுண்டது. வீதிகளின் வழியே நான் என்னை அழைத்து கொண்டு வந்தார். அப்பொழுது காலைத்தோடு நாங்கள் கொஞ்ச தூரம் நடந்து வந்தோம். அவர் அப்படியே எனக்கு முன்னாக நடந்து போனார். பாருங்கள், விடியற் காலம் வந்த உடனே என்னை அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு முன்னால் விட்டு நான் திரும்பி பார்த்த பொழுது நான் அவரை காணவில்லை. ஆனால் இப்பொழுதும் என் இருதயம் இயேசு என்று சொல்லி கொண்டிருக்கிறது. இனி என்னுடைய தெய்வம் இயேசு தான் என்று சொன்னார்களாம். பாருங்கள், உங்களுடைய தகப்பனார் ஒரு பெரிய ஒரு அந்த மதத்தின் தலைவராக இருந்தாலும் கூட அவர் சொன்னாராம், என்னுடைய பிள்ளையை, என்னுடைய பேரனை, நான் விரும்புகிற பிள்ளையை கொண்டு வர இந்த இயேசுவால் முடியும்னா எங்களுடைய மிச்ச வாழ்க்கையெல்லாம் அவருக்கே என்று சொல்லி ஒப்பு கொடுத்தார்களாம். ஆனால் அந்த தேசத்தில் இருக்க முடியாது. இயேசு என்று சொன்னால் அவர்களை கொன்று விடுவார்கள். ஆகவே அவர்கள் இப்பொழுது அந்த தேசத்தை விட்டு கடந்து வந்து அவர்கள் துபாய் தேசத்தில் பெரிய அவர்களுடைய வீட்டை அவர்கள் வாங்கி அங்கே குடியிருந்து வருகிறார்கள் என்று சொல்லி அருமையான சாட்சி. பாருங்கள், தட்டி எழுப்புகிற அந்த தூதனை போல இயேசுவே கடந்து வந்தார். இன்றைக்கும் அது நடந்து வருகிறது. என்ன ஒரு மேன்மையான காரியம் பாருங்கள். இரும்பு கதவுகளெல்லாம் தானாய் திறக்கும். அங்கே இருக்கிற கட்டுகளெல்லாம் தானாய் அது விலகி போகும், விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். ஆனால் இந்த தேவதூதன், நம்மை தட்டி எழுப்பின தேவதூதனை குறித்து நாம் எப்படி எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி யோவானில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 22:8 சொல்லுகிறது, யோவானாகிய நானே இவைகளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபோது இவைகளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்திலே விழுந்தேன். தொடர்ந்து வாசிப்போனா, அதற்கு அவன், நீ இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் உன் சகோதரரோடும் தீர்க்கதரிசிகளோடும் இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்களோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன், தேவனை தொழுதுகொள் என்று சொன்னானாம். பாருங்க, அப்போ அந்த தூதன் நான் ஒரு ஊழியக்காரன். யாரெல்லாம் ஊழியக்காரன்? உன்னோடு நீ ஒரு ஊழியக்காரன், யோவானாகிய நீ ஊழியக்காரன், உன் சகோதரர் சீஷர்கள் நீங்கள் ஊழியக்காரர்கள், தீர்க்கதரிசிகள் நீங்கள் ஊழியக்காரர்கள், இந்த புத்தகத்தின் வசனங்களை கை கொள்ளுகிறவர்கள் நீங்களும் ஊழியக்காரர்கள், உங்களோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். ஆகவே என்னை வணங்காத படிக்கு நீ எச்சரிக்கையாயிரு என்று சொன்னானாம். பாருங்கள், தூதர்கள் மனிதர்களுடைய வணக்கத்தை விரும்புவதே இல்லை. அவர்கள் சொல்ல வேண்டிய காரியத்தை சொல்லிவிட்டு செய்துவிட்டு அவர்கள் அப்படியே கடந்து போய் விடுவார்கள். இந்த பூவுலகம் அவர்களுக்கு மிகுந்த அருவருப்பாக இருக்கும். ஆகவே வந்த வேலையை முடித்து மீண்டும் தேவனிடத்தில் போவதைத்தான் அவர்கள் விரும்புவார்கள். பிரியமானவர்களே, இப்படித்தான் இன்றைக்கும்
அவருடைய ஊழியக்காரர்களாக அவருடைய புத்தகத்தின் அந்த வசனங்களை கை கொள்ளுகிற நமக்கு ஊழியம் செய்யும்படியாக இந்த தேவதூதர்கள் எல்லாம் பணிவிடை ஆவிகளாக நமக்கு கொடுக்கப்படுகிறார்கள். அந்த பணிவிடை ஆவிகளை நாம் ஒரு நாளும் தொழக்கூடாது, ஒரு நாளும் சேவிக்கக்கூடாது. அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்கள். அதை பார்த்து நாமும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை மாத்திரம் செய்துவிட்டு கடந்து போக வேண்டும். நாம் எல்லாவற்றையும் செய்துவிட்டு ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், எங்களுடைய கடமையை மாத்திரம் நாங்கள் செய்திருக்கிறோம் என்று சொல்ல வேண்டுமா? இன்றைக்கும் அவ்விதமான அந்த தேவதூதர்களுடைய ஊழியம் நமக்கும் கிடைக்கணும். ஆனால் நம்ம அதெல்லாம் உடனே இதான் ஊழியம், இந்த தேவதூதன் தான் நமக்கெல்லாம் செய்யலான்னு நினச்சிட்டு அவனை நாம் வணங்கக்கூடாது. கர்த்தரே நமக்காக அவர்களை அனுப்புகிறார், அந்த பணிவிடை ஆவிகளை அனுப்புகிறார். நம்முடைய இக்கட்டான சூழ்நிலையிலே அவர் நம்மை சூழ பாளையம் இறங்கி நம்மை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களை, நாம் அப்படியே தலை தாழ்த்துவோமா? அன்பு தகப்பனே, கேட்ட நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. ஆண்டவரே, நாங்கள் தூதர்களுடைய அப்பா ஆராதனையிலே நாங்கள் நுழைந்து விடாத படிக்கு ஆண்டவரே, எங்களுடைய ஆராதனை உமக்கு பிரியமாய் இருக்க கிருபை தாங்க சாமி. ஆண்டவரே, நீர் எங்களை அப்பா சூழ பாளையம் இறங்கி விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய சர்வ சேனைகளையும் நீர் படைத்து ஆண்டவரே மனிதர்களுக்கு உதவி செய்யும்படியாகவே நீர் கொடுத்திருக்கிறீரப்பா. உம்முடைய அன்புக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. நீர் அப்படி செய்வதற்காக, இன்றும் அதை செய்வதற்காக நன்றி தகப்பனே. எங்களை உம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைத்து கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்க. இப்படிப்பட்ட ஆண்டவரை தூதர்களை வணங்குகிற ஒரு அப்பா அறிவில்லாத ஒரு அப்பா புத்தி இல்லாத காரியத்தை எங்களை விட்டு அகற்றி போடுங்க. உமக்கு ஆராதனை செய்ய ஆண்டவரே, உமக்கு ஊழியம் செய்ய நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். ஆராதனை இயேசு